இந்தி படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் ஜோதிகா. சைத்தான் என்ற படத்தில் ஜோதிகா கதாநாயகி நடிக்கிறார். இந்த படத்தில் அஜய் தேவ்கன் கதாநாயகனாக நடிக்கிறார். அஜய் தேவ்கனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் ஜோதிகா. இந்த படத்தில் மாதவனும் நடிக்கிறார். டும் 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 என்ற படத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மாதவனுடன் நடித்தார் ஜோதிகா. 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மாதவனுடன் நடிக்கிறார் ஜோதிகா இந்த இந்தி படத்தில். சுரேஷ் சந்திரசேகர் மீது நடிகை ஜாக்குலின் புகார். 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சுரேஷ் கைதாகி ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் இந்த மோசடியில் ஜாக்குலினும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சுரேஷ் சந்திரசேகர் போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தார். இதனால் ஜாக்குலின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு வரவழைத்தனர். ஆனால் இந்த மோசடிக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஜாக்குலின். இப்போது புதிய புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஜாக்குலின். சுரேஷ் சந்திரசேகர் ஜெயிலில் இருந்தாலும் குண்டர்கள் மூலம் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார் சுரேஷ் சந்திரசேகர் என்று ஜாக்குலின் மும்பை போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார். அரசியலுக்கு வரமாட்டேன் கங்கனா ராவத் உறுதி. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கங்கனா ராவத் போட்டியிடப் போவதாக வதந்தி வந்தது. இது பற்றி கங்கனா ராவத்திடம் கேட்டதற்கு, எனக்கு பதவி ஆசை கிடையாது, அரசியல் மீதும் ஆர்வம் கிடையாது, நான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கப் போகிறேன், பல கட்சிகளிலிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது, ஆனால் எல்லா அழைப்பையும் நான் நிராகரித்து விட்டேன், நான் நடிகை கடைசி வரை நடிகை தான், ஆனால் சமூக விழிப்புணர்வு கொண்ட படங்களில் நடிக்க விரும்புகிறேன் என்றார் கங்கனா ராவத். நேரில் இதுபோன்ற பரபரப்பான தூணுக்களை அறிந்து கொள்வதற்கு ஜெம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு முழு நீள சினிமா பத்திரிகை படித்த உணர்வு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.